ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஜே ஸ்போர்ட்ஸ் சேனல். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ராஜஸ்தான் ராயல்ஸ் வர்சஸ் டெல்லி கேபிட்டல் இந்த ரெண்டு டீம் விளையாட போகிற பிளேயிங் 11 மற்றும் ப்ரிவ்யூ அண்ட் ட்ரீம் 11 பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அடுத்தது பார்த்திங்கன்னா ராஜஸ்தான் ராயல்ஸ் இவங்க டீமோட பிளேயிங் 11 எப்படி இருக்குன்னா ஜெய்ஸ்வால், ஜாஸ் பட்லர், சஞ்சு சாம்சன், ரியான் பராக், சிம்ரன் ஹெட்மேயர், துருவ் ஜுரல், ரவிச்சந்திரன் அஸ்வின், சந்தீப் சர்மா, ஆவேஸ் கான், ட்ரெண்ட் போல்ட், யுவேந்திர சகால். இவங்கெல்லாம் இம்பேக்ட் பிளேயர் யாரும் வரதா இப்போ இருக்குன்னா பர்கர் இல்லாட்டி ரோமன் பவர். ஆனால் டெல்லி கேபிட்டல்ஸோட பிளேயிங் 11 எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். டேவிட் வார்னர், மிச்சல் மார்ஷ், சாய் ஹோப், ரிஷப் பந்த், ரிஷி புகாய், ஹர்ஷல் பட்டேல், சுமித் குமார், குல்தீப் யாதவ், ஆண்டி நாட்டிய, கலீல் அகமத், முகேஷ் குமார். இவங்கெல்லாம் இம்பேக்ட்ஸ் பிளேயர் யார் வராங்கன்னா அபிஷேக் புரல் வரதான் வாய்ப்பு இருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா மேட்ச் எங்கே நடக்குன்னா ராஜஸ்தான் ராயல்ஸோட ஹோம் கிரவுண்டான சவாய் மான்சிங் ஸ்டேடியம் ஜெய்ப்பூரில் வச்சு நடக்குது. இது பார்த்திங்கன்னா போன வாட்டி இந்த சீசன் ஐபிஎல்ல பார்த்திங்கன்னா இதே கிரவுண்டில் ஆர்ஆர் வர்சஸ் எல்எஸ்ஜி இவங்க ரெண்டு பேருக்கும் ஃபஸ்ட் மேட்ச் நடந்துச்சு. இதில் பார்த்திங்கன்னா ராஜஸ்தான் ராயல்ஸ் ஃபஸ்ட் பேட்டிங்கில் பார்த்திங்கன்னா 193 ரன் அடித்தாங்க. இந்த கிரவுண்டை பொறுத்த வரைக்கும் ஏன்னா ராஜஸ்தான் ராயல்ஸை பொறுத்த வரைக்கும் அவங்களோட ஸ்ட்ரென்த்தே பார்த்திங்கன்னா டாப் ஆர்டர் பேட்ஸ்மேனுங்க. டாப் ஆர்டரில் பார்த்திங்கன்னா ஜெய்ஸ்வால், பட்லர், சஞ்சு சாம்சன், ரியான் பராக் பார்த்திங்கன்னா இப்போ ஃபார்மில் இருக்காங்க. அது போக பார்த்திங்கன்னா ஹெட்மேயர், துருவ் ஜுரல், இது போக அவங்களுக்கு இன்னும் பேட்டிங் லைனப் தேவைப்படுச்சுன்னா ரோமன் பவுலை கூட சேர்த்துருவாங்க. அவங்களோட பேட்டிங் லைனப் ரொம்ப ஸ்ட்ராங்காகவே இருக்குது. பார்த்திங்கன்னா டெல்லிக்கு பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு அவங்கள டிஃபீட் பண்ண அளவுக்கு பவுலிங் லைனப் இல்லை. பார்த்திங்கன்னா குல்தீப் யாதவ், ஹர்ஷல் பட்டேல் மட்டும்தான், ரெண்டு பேர் ஸ்பின்னர் மட்டும்தான் அவங்களுக்கு ஓரளவு நல்லா இருக்குன்னு சொல்லலாம். முகேஷ் குமார் பார்த்திங்கன்னா போன கேம் விளாட்ல. பார்த்திங்கன்னா இந்த வாட்டி டைரெக்டாக முகேஷ் குமாருக்கு பிளேயிங் 11 விளையாட வாய்ப்பு இருக்குது. பார்த்திங்கன்னா இஷாந்த் சர்மாவுக்கு பார்த்திங்கன்னா இன்ஜுரி, அவர் வருவாரா இல்லைன்னு இன்னும் டவுட் தான். மேபி அவர் வரதுக்கு வாய்ப்பு இல்லை. இம்பார்ட்டன்ட் கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் யாராக இருப்பாங்கன்னு பார்த்திங்கன்னா ஆர்ஆரை பொறுத்த வரைக்கும் ஜெய்ஸ்வால் அண்ட் சஞ்சு சாம்சன் இவங்க ரெண்டு பேரும் கண்டிப்பாக இம்பார்ட்டண்டான கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அந்த டீமுக்கு தான் டேவிட் வார்னர் பார்த்திங்கன்னா கேப்டன் வைஸ் கேப்டன் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. பவுலரை பொறுத்த வரைக்கும் சந்தீப் சர்மா வர்றதுக்கு நிறைய பேர் ஏன்னா அவர் டெத் ஓவரில் மட்டும் தான் போடுவார், மினிமம் போடுவார். மேபி 2 or 4 விக்கெட் எடுக்க நிறைய வாய்ப்பு இருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா வின்னிங் டென்ஸ் எந்த டீமுக்கு பார்த்திங்கன்னா ஆர்ஆர் பார்த்திங்கன்னா பேட்டிங் அண்ட் பவுலிங் ரொம்ப சூப்பராகவே இருக்குது. கம்பேர் டு டெல்லி அவங்களோட பேட்டிங் அண்ட் பவுலிங் லைனப் ரொம்ப சூப்பராகவே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஆர்ஆர் பார்த்திங்கன்னா அவங்க கிரவுண்டில் விளாண்டுட்ருக்காங்க. இப்போ கடைசியாக வந்த திசையில் பார்த்திங்கன்னா ஹோம் கிரவுண்டில் விளையாடுறது எல்லா டீமுமே ஜெயிச்சுட்டு வராங்க. ஸோ இந்த இதுவும் கண்டினியூ ஆகும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.